இறைவனை பார்க்கும் பொழுது நமக்குள்ள ஒரு இனம் புரியாத ஆனந்தம், அவரை பார்த்துட்டே இருக்கணும் போல தோணும். இறைவனை பார்த்து நமக்கு கண்ணீர் வரும். ஒரு உயிர் கஷ்டப்படும் பொழுது நம்ம உள்ளமா இங்க துடிக்கும், ஐயோ அந்த உயிர் கஷ்டப்படுதே, பதறுதே, இதுக்கு உணவில்லையே. இந்த மாதிரி எல்லாம் உணர்வுகள் ஏன் வருது அப்படின்னு ஒரு நாளாச்சு யோசிச்சிருக்கீங்களா? ஏன் இறைவனை பார்க்கும் பொழுது தானே நம்ம கண்ணுல இருந்து தண்ணீர் வருது? என்ன காரணம்? அதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறேங்க. மிஸ் பண்ணாம பாருங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குதுன்னு சொல்ல போறேன். மிஸ் பண்ணாம முழுமையா பாருங்க. முதல்ல இப்ப நம்ம இந்த ஆன்மீகத்துக்குள்ள 3 விஷயம் முக்கியங்க. அன்பு, கருணை, சரணாகதி. இப்ப என்ன பண்ணுனா, இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல இறை வழிபாட்டுக்குள்ள வரோங்க. இறை வழிபாட்டுக்குள்ள தினம் வரும். அதாவது பக்தி மார்க்கத்துல இருக்கோம். பக்தி மார்க்கத்துல நம்ம முதல்ல வந்தாதான் அடுத்து நம்ம ஞான மார்க்கத்துக்குள்ள போவோம். இப்ப நம்ம பக்தி மார்க்கத்துக்குள்ள வருவோம். முதல்ல இறைவன் நம்மள ஆட்கொண்டு தினந்தோறும் கோவில் போவோம். தினந்தோறும் ஒரு கோவில் போயிட்டு அங்க உட்காருவோம், கொஞ்ச நேரம் கண் மூடுவோம். இந்த மாதிரி இறைவனை வழிபட 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 என்ன ஆகும்னா, நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போகும். நம்மளுடைய மெயினா கர்ம வினைகள், இந்த கர்ம வினையின் பாதிப்புன்றது கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகிட்டே வரும். இப்ப இறை வழிபாட்டுல போக போக நம்மள சுத்தி இருக்கிற நெகட்டிவ் பீப்புள், நெகட்டிவ் எனர்ஜி இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டே வருவாங்க. விலகிட்டு வர 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 என்ன ஆகுனா, நமக்குள்ள புது விதமான ஒரு ஆரா கிரியேட் ஆகும். அதாவது இறை சக்தி நமக்குள்ள அதாவது செயல்பட ஆரம்பிச்சிடும். இறைவனை வணங்க வணங்க, கோவில் போக போக, அங்க இருக்கிற சிலைகளை பார்க்க பார்க்க நமக்குள்ள இறை சக்தின்றது அதாவது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது என்ன பண்ணுனா, நம்மள ஒரு கட்டத்துல ஒரு தீய சிந்தனை யோசிக்கவோ இல்ல தீய சொற்கள் பேசவோ, ஒரு உயிரை வேணும்னே சாக அடிக்கிறதோ, இப்போ தெரியாம நம்ம ஒரு எறும்பை மெரிச்சிட்டா கூட ஐயோ அதுவும் ஒரு உயிர் தான் அப்படின்னு நமக்கு உணர தோணும். இது எல்லாரும் உணர்வீங்க, எல்லாரும் உணரக்கூடிய விஷயம். இது நம்ம உணரல, இறைவன் நமக்கு உணர்த்துறாரு. இறைவன் தான் நமக்கு உணர்த்துறாரு. அதாவது பக்தி மார்க்கத்துல, இந்த ஆன்மீகத்துல இறைவனை வழிபட ஆரம்பிச்சு ஸ்டார்டிங்ல இதெல்லாம் நடக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நடக்கும். ஒரு கட்டத்துல என்ன ஆகுனா, நம்ம வேணும்னே ஒருத்தருக்கு யாருக்கும் தீங்கு பண்ண மாட்டோம், அவங்க தீய சொற்களால திட்ட மாட்டோம், ஒரு விதமான சாபம் கொடுக்கறதோ விட மாட்டோம். இந்த மாதிரி மனம் பக்குவம் அடைய நம்ம உடம்பு முழுக்க அன்புதான் இருக்கும். நம்ம ஒரு விஷயம் பேசுறதுனாலும், ஒருத்தர்கிட்ட ஒரு செயல் செய்யறதாலும் ஒரு அன்பா தான் வெளிப்படுமே தவிர ஒரு எதிர்பார்ப்போ, ஒரு பொறாமையோ, ஒரு ஈகோவா இந்த மாதிரி வெளிப்பட வைக்காது. அது யாரு தடுக்கிறது? நமக்குள்ள இருந்து இறைவன் தடுக்கிறாரு. நீ போற பாதை தவறு, இதுதான் சரியான பாதை அப்படின்னு கூப்பிட்டு வராரு. இப்படி நம்ம உள்ளத்துல அன்பு பெருக பெருக இறைவனை பார்க்கும்போது அந்த இறைவன் நமக்குள்ளேயே இருக்காரு இல்லையா? நமக்குள்ளேயே இருக்காரு, சர்வ வியாபியா இருக்காரு, எங்கும் நிறைந்தவர் இறைவன். அப்போ அந்த இறைவனை பார்க்கும்போது அந்த இறைவன் நம்ம கூட பேசுற மாதிரி, உயிரோட நம்ம கூட நின்று நம்ம கூட பேசுற மாதிரி, நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி, நம்ம கஷ்டத்தை எல்லாம் கேட்டுட்டு இருக்கிற மாதிரி, இது அத்தனை விஷயமும் நம்மளால உணர முடியும். இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்காருங்க. அதாவது இந்த மாதிரி நம்ம பண்ண நமக்குள்ள அன்புன்றது அதிகமாகுது. அன்பு அதிகமாகும் போது நம்ம மனம் ஒருநிலைப்படுது. மனம் ஒருநிலைப்படப்பட அந்த இறை சிந்தனையிலேயே, இந்த மனம் இறை சிந்தனையிலேயே இருக்கு. இறை சிந்தனையில இருக்க என்ன, நம்ம வேற எந்த ஒரு தீய செயலும் நம்ம பண்ண மாட்டோம், தீய சிந்தனையும் நமக்கு வராது. இப்படி இருக்க இறைவனை நம்ம அப்படியே இறைவனுடைய நினப்புல இருக்க அந்த சிலையை பார்க்கும்போது இனம் புரியாத ஒரு ஆனந்தம், கண்ணீர், இந்த மாதிரி எல்லாம் தோணுங்க. இந்த மாதிரி நடக்கும். எத்தனை பேருக்கு நடந்திருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த சிலைய ஒரு மாதிரி முத்தம் கொடுக்கணும்னு தோணும், முருகா கத்தணும்னு தோணும், சிவாய நம்ம ஈஸ்வரா அப்படின்னு கத்தணும்னு தோணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் ஏற்படுங்க. ஆன்மீகம் சாதாரணமா ஏதோ ஜஸ்ட் நம்ம போயிட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணா அப்படிலாம் இல்லை. ஆன்மீகம்னா ஒரு எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. அதாவது பல பேர் ஒரு எதிர்பார்ப்போட இறைவனை வணங்குறாங்க இல்லையா? இது எனக்கு கிடைக்கணும், இதை கிடைக்கிறதுக்காக நான் இறைவனை வணங்கினேன், இந்த ஒரு விஷயம் எனக்கு நடக்கல, இது நடக்கிறதுக்காக இறைவனை வணங்கினேன், இந்த மாதிரி இருக்க கூடாது. ஒரு அன்பு, அவருதான் எல்லாம், நம்மள படைச்சவரு, நம்மள வாழ வைக்கிறவரு, எல்லா உயிரையும் இந்த உலகத்துல இருக்கிற 84 லட்சம் ஜீவராசிகளையும் இறைவன் படைக்க வச்சிருக்காரு. அவர் எப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் நிறைந்தவர், எப்பேற்பட்ட ஒரு சக்தி உடையவர். அப்போ நான் இறைவனை அடையணும், இறைவனை அடையறதுக்காக தான் இந்த பிறவி எடுத்திருக்கோம். எனக்கு எதுவும் தேவையில்லை,
எனக்கு அவரு போதும், இறைவன் போதும். இங்க எல்லாமே நிலையற்றது, நிலையானது ஒன்று மட்டுமே, அந்த இறைவன். அப்படின்னு நம்ம இறைவனை வணங்க வணங்க நமக்குள்ள நமக்கு எல்லாமே தானா நடக்கும். நம்ம ஒரு விஷயத்த இறைவன் கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை. இது எனக்கு வேணும், இது எனக்கு நடத்தி கொடுங்க, இது எனக்கு அப்படிலாம் எதுவுமே நீங்க கேட்க வேண்டியது இல்லைங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரே ஒருத்தர் அது யாருன்னா இறைவன் மட்டும்தான். நம்மளை பிறக்க வச்சது, நம்ம இங்க பிறக்கணும் நமக்கு யாருக்காவது தெரியுமா? நம்ம எங்கேயோ எங்கேயோ பிறந்திருக்கலாம், எந்த வெளிநாட்டுலயோ பிறந்திருக்கலாம், ஏன் பாகிஸ்தான்ல பிறந்திருக்கலாம், போர்கள் புரியக்கூடிய நாட்டுல பிறந்திருக்கலாம். இந்த பாரத பூமியில ஒரு அழகான இந்த தமிழ்நாட்டுல பிறக்க வச்சிருக்காரு. அவரை நம்ம வணங்குறதுக்கான வாய்ப்பை கொடுத்திருக்காரு. தினந்தோறும் உள்ள அவரை நினைச்சு உள்ள உருகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. இறைவன் எவ்வளவு ஒரு கருணையே வடிவானவர். அவரை நம்ம நினைக்கணும் இல்லையா? தினந்தோறும் நினைக்கணும். அதாவது ஒரு நாள் தவறாம நினைக்கணும். இறைவனை எது நடந்தாலும் அது இறைவன் நடத்துறது அப்படின்னு முழுமையா நம்பணும். ஒவ்வொரு விஷயம் நீங்க பண்ணும் பொழுது இதை நாம் பண்ணல, இறைவன் பண்றாரு, இதை நாம் பண்ணல, நான் 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 என்ற ஒரு ஆணவம் எப்ப அழியுதோ அப்பதாங்க இறை சக்தி நமக்குள்ள முழுமையா செயல்பட ஆரம்பிக்கும். எப்போ இந்த நான் 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 சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த நான்ன்றது எப்ப நமக்குள்ள செயல்படுதோ அப்போ அகங்காரம் கூடிடும். அந்த எட்வைட் வந்துடும், ஏய் நான் தான் பெரியவன், நான் இல்லைன்னா இது நடக்காது. இந்த மாதிரி இந்த நான்ன்றத அழிஞ்சிடுங்க. இறை வழிபாட்டுல போகும்போது நான்ன்றத அழிஞ்சிடும். நம்ம ஒரு கருணையே வடிவானவரா இருப்போங்க. அதாவது மற்றவர்கள், அதாவது எதிரில இருக்கிறவன் நமக்கு ஒரு தீங்கு விளைவிச்சாலும் அவன் ஏதோ அறியாமையில பண்ணிட்டான், இறைவா அவனுக்கு ஒரு அந்த ஒரு விஷயத்த புரியவை, அவன் அறியாமையில இருக்கான், இந்த மாதிரி பல பல தவறுகள் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த உயிருக்காக நீங்க வேண்டும் பொழுது இறைவனுடைய மனது குளிரங்க. நீங்களும் நல்லா இருக்கீங்க, உங்களை சுத்தி இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்குங்க. இப்படி இருக்கதான் நம்ம இறைவனை தேடி போக வேண்டியது இல்லைங்க. நம்ம உக்காந்தோம்னா, கண்ணை மூடி உக்காந்தோம்னா நமக்குள்ள இறை காட்சி கிடைக்கும். இதெல்லாம் ஒரு பேசிக்கான பாயிண்ட் இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துல. இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் இறை, அதாவது நம்ம ஆன்மீகத்துக்குள்ள வந்துட்டாலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு தேவையில்லை. எல்லாம் நம்ம என்னென்ன பண்ணணுமோ இது இறைவன் நமக்கு பண்ண வச்சுட்டே இருப்பாரு. நம்ம இதெல்லாம் பண்ணல, இறைவன் பண்ண வைப்பாரு. அடுத்து இந்த மாதிரி பார்த்தாலே கண்ணீர் வரும், கோவில் போனன்னு தோணும், இறைவனை பார்த்துட்டே இருக்கணும். இறைவனை பார்க்கும்போது நமக்கு ஒரு எண்ணமும் வராது, ஒரு விதமான விஷயங்கள் கேட்கணும்னு தோணாது. அப்படியே அவரை பார்த்துட்டு ஆனந்தத்துல இருப்போம். இது என்ன ஆகுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அது அப்படியே தியானம் தவமா மாறிடுங்க. அதான் அப்படி உட்காடுறோம். தியானம்னா மனம் ஒருநிலைப்படுத்துறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். உட்காடுறோம். இந்த தியானம்ன்றது இயற்கையா வரக்கூடிய விஷயம். நம்ம தியானத்தை ஃபோர்ஸ் பண்ணியோ இல்ல ஒரு விதமான அதை பண்ணணும் மூச்சை பிடி அப்படியா இல்ல. தியானம் இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அது இறை ஆற்றலும் குரு, அதாவது ரெண்டு விஷயம் நமக்கு தேவைங்க. தியானம் நமக்கு சித்திக்கணும்னா ரெண்டு முக்கியமான விஷயம் நமக்கு வேணும். இறை அனுகிரகமும் வேணும், குரு அனுகிரகமும் வேணும். இந்த இறை அருளும் குரு அருளும் எப்ப நமக்கு பரிபூரணமா கிடைக்குதோ அப்பதான் இந்த தியானம் சித்தியாகி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணுங்க. அதாவது பல விதமான காட்சிகள் கிடைக்கிறது, இறைவனுடைய தரிசனம் நேரடியா கிடைக்கிறது, இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியம் தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இது போக போக நடக்கும். அதாவது பக்தி மார்க்கம், அசரியை கிரியை யோகம் இருக்கு இல்லையா, அதாவது இறைவனை வணங்குறது, இறைவனை நினைச்சு உள்ள உருகிறது, அவருடைய மந்திரங்கள் தினந்தோறும் சொல்றது, இந்த மாதிரி சொல்ல சொல்ல நம்மளுடைய மனம் பக்குவம் அடைஞ்சு நம்ம ஒரு கருணையே வடிவானவரா மாறிடுறோம். அந்த மாதிரிதான் பல விஷயங்கள் நடக்கும். தியானம் தானா சிக்கிக்கும். இந்த பிறவிலேயே நம்ம இனி ஒரு பிறப்பு எடுக்க கூடாதுங்க. இதை மட்டும் நம்ம இறைவன் கிட்ட வேண்டணும். இன்னொரு பிறவி எனக்கு கொடுத்துடாதுப்பா, இன்னொரு பிறவி எனக்கு கொடுத்துடாதுப்பா. பாருங்க 2025 இந்த வருஷமே நமக்கு சரியான உணவு கிடைக்கல, ஒரு சில சரியான காற்று கிடைக்கல, எல்லாமே அழிச்சிட்டு மரங்களை அழிச்சிட்டாங்க, பலவிதமான கம்பெனி அதாவது உருவாயிடுச்சு, நமக்கு ஒரு சுத்தமான தண்ணீர் கிடைக்கல. 2025க்கு இந்த ஒரு நிலைமைனா இன்னும் 2100 2200 அப்படி அந்த ஒரு ஆண்டுல நம்ம ஒரு பிறப்பு எடுக்கிறோம். அப்போ நம்ம ஒரு ஏதாவது ஒரு ஆக்சிஜனை மாட்டிட்டு தான் நம்ம சுத்திட்டு இருக்கணும். அதாவது உயிர் வாழ்றதுக்கு இப்ப உணவு சாப்பிடுறோம் இல்லையா, அப்பெல்லாம் உணவு கூட சாப்பிட முடியாது, ஏதாவது ஒரு டேப்லெட்டை எடுத்துட்டு இந்த மாதிரி அலையணும். இதுக்கு நமக்கு ஒரு பிறப்பு தேவையா? அதாவது இந்த மனித பிறவியில இருந்து போனா
நமக்கு என்ன பிறவி கிடைக்கும் நமக்கு தெரியாது. அடுத்து ஒரு நாயா பிறக்கலாம், இல்ல ஒரு இரண்டறிவு ஜீவனா பிறக்கலாம், ஒரு சாக்கடையில இருக்கிற ஒரு உயிரினமா பிறக்கலாம், எப்படி வேணாலும் பிறக்கலாம். இப்ப இனிமே பிறந்து பிறந்து நம்ம துன்பப்படணுமா, இந்த பிறவிலேயே நம்ம இறைவனை அடையணுமான்னு நீங்க தாங்க முடிவு பண்ணணும். இந்த வீடியோ மிக பயனுள்ளதா இருந்திருக்கும். மறக்காம இந்த வீடியோவை பல பேருக்கு ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.